friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர்ல உக்ரைன் ரஷ்யாவிடம் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அதற்கு மிகவும் ஒரு முக்கியமான காரணமா பாகிஸ்தான் இருப்பாங்க. நீங்க கூட நினைக்கலாம் உக்ரைன் தோல்வி அடைவதற்கு பாகிஸ்தான் எப்படி காரணமா இருக்க முடியும் அப்படின்னு. அதற்கான காரணங்கள் என்ன, பாகிஸ்தான் உக்ரைனுக்கு எப்படி துரோகம் செய்றாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீப காலங்கள்ல துருக்கி பாகிஸ்தானுடன் இணைந்து கொண்டு தொடர்ந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதற்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுப்பதற்கு இந்தியா கிரீஸ் நாட்டுடனான தன்னுடைய ராணுவ உறவை பெருமளவில் அதிகரிச்சிருக்காங்க. அந்த வகையில இந்தியா மற்றும் கிரீஸ் நாட்டு விமானப்படை தொடர்பா ஒரு புகைப்படம் வெளியாகி துருக்கியை கடுப்பேத்திருக்குன்னு சொல்லலாம். எதற்காக இந்தியா கிரீஸ் நாட்டுடனான தன் ராணுவ உறவை அதிகரிக்கிறாங்க, துருக்கியை கடுப்பாக்கிய அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், DRDO VSHORAD அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் செய்து வந்து கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த VSHORAD ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா எதற்காக டெவலப் செய்றாங்க, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நான்காவது அப்டேட், எக்ஸ்ட்ரா லார்ஜ் அன்மேன்ட் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு சிறிய வகை நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. எதற்காக இந்த சிறிய வகை நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியா டெவலப் செய்றாங்க, இந்த கப்பல்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஒரு யுத்தத்தோட வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பது போர் வீரர்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சி, யுத்த களங்கள்ல பயன்படுத்தக்கூடிய போர் யுக்தி மற்றும் வீரர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள். அந்த வகையில உக்ரைன் ரஷ்யா போன்ற ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடை எதிர்த்து சண்டையிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நேட்டோ நாடுகள் மற்றும் அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுத உதவி வழங்கி வந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானும் உக்ரைனுக்கு ஆயுத உதவி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் உக்ரைனுக்கு ஆயுத உதவி செய்வதை வெளிப்படையா ஒப்புக்கொள்ளல. ஆனா பாகிஸ்தானிடமிருந்து சிறிய வகை ராக்கெட்டுகள், ஆர்ட்டிலரி ஷெல்ஸ், ஸ்மால் ஆர்ம்ஸ் போன்ற ஆயுதங்கள் உக்ரைனுக்கு சப்ளை செய்யப்பட்டு வருது. இந்த சூழ்நிலையில உக்ரைனிய ராணுவ கமாண்டர்கள் பிபிசிக்கு ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அந்த பேட்டியில மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய 122 mm ராக்கெட்டுகள் பாகிஸ்தானிடமிருந்து வாங்கப்படுது. இந்த ராக்கெட்டுகளோட குவாலிட்டி மிகவும் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல இருந்து வாங்கப்படும் ஆர்ட்டிலரி ஷெல்ஸோட குவாலிட்டியும் மிகவும் மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பாகிஸ்தான்ல இருந்து வாங்கப்படும் ஆயுதங்களை யுத்த களங்கள்ல நம்பி தங்களால் பயன்படுத்த முடியல அப்படின்னு சொல்றாங்க. சில நேரங்கள்ல பாகிஸ்தான்ல இருந்து வாங்கப்பட்ட ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் கன்னோட பேரல்ல இருந்து வெளிவராமலே வெடிச்சு சிதறுது. இதனால தாங்கள் பயன்படுத்தி வரும் பீரங்கிகளும் பெருமளவுல பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தான்ல இருந்து வாங்கப்படும் ராக்கெட்டுகள் மற்றும் ஆர்ட்டிலரி ஷெல்ஸ் தங்களுடைய வீரர்கள் உயிரிழப்பதற்கும் சில நேரங்கள்ல காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யுத்த களங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்களோட குவாலிட்டி மிகவும் சிறப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது யுத்தத்தின் போக்கையே மாற்றி அமைக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இதன் காரணமாக உக்ரைன் ரஷ்யாவிடம் தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அதற்கு முக்கியமான காரணம் பாகிஸ்தானா இருக்கும் அப்படின்னு சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா தன்னுடைய நட்பு நாட்டிற்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நல்ல ஆயுதங்களை சப்ளை செய்யலனா அது ஒரு மிகப்பெரிய துரோகமா கருதப்படும். வரும் காலத்துல பாகிஸ்தானுக்கு இது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா எந்த நாடும் அதற்கு உதவி செய்வதற்கு வராது. பாகிஸ்தான் என்ன செய்வாங்க, அவங்களால எந்த விஷயத்தையுமே சரியா செய்ய முடியாது. அது ஒரு தோல்வி அடைந்த நாடு. அந்த நாட்டிடமிருந்து இது போன்ற குவாலிட்டி கொண்ட ஆயுதங்களை தான் எதிர்பார்க்க முடியும். இது தெரியாம உக்ரைன் பாகிஸ்தானிடமிருந்து ஆயுதங்களை வாங்கி தங்கள் தலையில் தாங்களே மண்ணெலி போட்டுக்கிறாங்க. அடுத்த அப்டேட், எப்பொழுது துருக்கி பாகிஸ்தானுடன் இணைந்து கொண்டு காஷ்மீர் விஷயத்தை ஐநா சபையில எழுப்ப ஆரம்பிச்சாங்களோ அன்றே இந்தியா துருக்கிக்கு எதிரான திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கிரீஸ் மற்றும் துருக்கிக்கு இடையே எல்லை தகராறு இருந்து வருது. இதை பயன்படுத்தி கொண்டு இந்தியா கிரீஸுடன் நெருங்கிய ராணுவ உறவை ஏற்படுத்த முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிரீஸ் நாட்டிற்கு இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை விற்பதற்கும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்காங்க. கிரீஸ் மற்றும்
மற்றும் இந்திய நாட்டு கடற்படையினர் இணைந்து மத்திய தரைக்கடல் பகுதியில கடற்படை கூட்டு பயிற்சியில சில மாதங்களுக்கு முன்பு ஈடுபட்டாங்க. இதனைத் தொடர்ந்து சமீபத்துல இந்திய விமானப்படையும் கிரீஸ் நாட்டு விமானப்படையும் இனியோகோஸ் 2023 அப்படிங்கிற ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ வெஸ்டர்ன் கிரீஸ் பகுதியில நடத்தினாங்க. இந்தியா மற்றும் கிரீஸ் படையினருக்கு இடையிலான கூட்டு பயிற்சி முடிந்த பிறகு இந்திய வீரர்களை கிரீஸ் நாட்டின் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் கான்ஸ்டான்டினஸ் சந்தித்தாரு. அந்த சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்துல இந்திய விமானப்படை விமானிகள் மெஹ்மோச்சிக் பஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேட்ஜ அணிஞ்சிருந்தாங்க. இந்த மெஹ்மோச்சிக் பஸ்டர்ஸ் அப்படிங்கிற பேட்ஜ கிரீஸ் நாட்டு மிராஜ் 2000 விமானங்களை இயக்கக்கூடிய பைலட்டுகள் அணிவாங்க. கிரீஸ் நாட்டு விமானப்படை வீரர்கள் இந்த பேட்ஜ துருக்கி படையினரை அவமதிப்பதற்காக பயன்படுத்தி வர்றாங்க. அதே பேட்ஜ இந்திய வீரர்களும் அணிந்திருப்பது துருக்கிக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனைத் தொடர்ந்து துருக்கி நாட்டின் சோசியல் மீடியால இந்தியாவுக்கு எதிரான பதிவுகளும் பாகிஸ்தானுக்கு ஆதரவான பதிவுகளும் அதிக அளவுல பகிரப்பட்டிருக்கு. என்ன பொறுத்தமட்டில் தற்போது இந்தியா எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு மிகவும் சரியானது. ஏன்னா நமது ஜென்ம எதிரியான பாகிஸ்தானுடன் இணைந்து கொண்டு துருக்கி செயல்பட்டால் துருக்கியின் எதிரியான கிரீஸுடன் இணைந்து கொண்டு இந்தியா செயல்படணும். கிரீஸுக்கு இந்தியா அதிக அளவுல ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யணும். குறிப்பா பிரம்மோஸ் மிசைல்களை ஏற்றுமதி செய்யணும். அப்பொழுதுதான் நமது பிரச்சனையில் தேவையில்லாமல் தலையிட்ட துருக்கிக்கு ஒரு சரியான பதிலடியா இருக்கும். மூன்றாவது அப்டேட், DRDO VSHORAD அப்படிங்கிற வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த VSHORAD ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி குறைவான உயரத்துல பறக்கக்கூடிய ஏரியல் த்ரெட்ஸ் ஆன ஹெலிகாப்டர்கள், ட்ரோன்கள் மற்றும் ஃபைட்டர் ஜெட் விமானங்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த VSHORAD ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரெண்டு விதமா இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுல முதல் வேரியன்ட்ல ஒரு டிப்டு ஃபயரிங் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த மிசைல்களை ஃபயர் செய்யும் வகையில டெவலப் செய்றாங்க. இந்த VSHORAD சிஸ்டத்தை இரவு மற்றும் பகல் நேரத்திலையும் பயன்படுத்தும் வகையில உருவாக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல ஆட்டோ டிராக்கிங் தொழில்நுட்பம் இணைக்கப்பட உள்ளது. இதன் மூலமா இந்த ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால டார்கெட்டை பின்தொடர்ந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த வேரியன்ட்ல வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டியும் இருக்கு. இந்த வீடியோ ரெக்கார்டிங் கேப்பபிலிட்டியை பயன்படுத்தி டார்கெட்டை எந்த இடத்துல தாக்குனா அதிக சேதம் ஏற்படும் அப்படிங்கறத கணித்து தாக்குதல் நடத்த முடியும். VSHORAD ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட இரண்டாவது வேரியன்ட்ட ஒரு வீரர் தன்னுடைய ஷோல்டர்ல வச்சே ஃபயர் செய்ய முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒரு கிரவுண்ட் பேஸ் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும். இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தி எதிரி போர் விமானமா இல்லை நமது போர் விமானமா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த வேரியன்ட்ல டார்கெட்டை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவதற்கான அட்வான்ஸ் டார்கெட் டிடெக்டிங் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இதனால நமது எல்லைக்குள் நுழையக்கூடிய டார்கெட்டுகளை கண்டுபிடித்து மிக துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும். இந்த VSHORAD ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால குறைந்தபட்சமா 250 மீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 6 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதிகபட்சமா 3500 மீட்டர் உயரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய மிசைல்கள்னால மாக் 1.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 1.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். தற்போது இந்திய படையில் ரஷ்யாவால் தயாரிக்கப்பட்ட இக்லாயஸ் மற்றும் இக்லாயம் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனா இந்த சிஸ்டங்கள் மிகவும் பழைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள். இதை ரீப்ளேஸ் செய்வதற்காக தான் இந்தியா இந்த VSHORAD ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. நான்காவது அப்டேட், சமீப காலமா சீனா இந்திய பெருங்கடல் பகுதியில தன்னுடைய ஆதிக்கத்தை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்திய பெருங்கடல் பகுதியில 2 இல்லன்னா 3 சீன கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய அண்டை நாடுகள்ல தன்னுடைய கடற்படை தளங்களை அமைப்பதற்கும் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா பாகிஸ்தானுடைய குவாதர் துறைமுகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்காங்க. இந்த குவாதர் துறைமுகத்துல சீன கடற்படையின் கப்பல்கள் எந்நேரமும் டாக் செய்யப்பட்டிருக்கு. இந்த விஷயம் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் கடற்படையை வலிமைப்படுத்துவதற்கு சீனா பெருமளவுல உதவி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பாகிஸ்தான் மற்றும் சீன கடற்படையோட அச்சுறுத்தலை சமாளிப்பதற்கு இந்தியா தொடர்ந்து தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் பயன்படுத்தாத சில புதிய
சிஸ்டங்களை உருவாக்கி இந்திய கடற்படையில் இணைக்க வேண்டிய கட்டாயத்துல இந்தியா இருக்காங்க. அந்த வகையில சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய அச்சுறுத்தல்ல இருந்து இந்தியாவுடைய கடற்பரப்பை பாதுகாப்பதற்கு எக்ஸ்ட்ரா லார்ஜ் அன்மேன் அண்டர் சி வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு சிறிய வகை சப்மரீனை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சிறிய வகை சப்மரீனை பயன்படுத்தி எதிரிகளின் எல்லைக்குள் சென்று உளவு தகவல் சேகரிப்பது, நமது கடல் எல்லைக்குள் எதிரி கப்பல்கள் ஊடுருவல் நடத்துதா அப்படிங்கிற விஷயத்தையும் கண்காணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த சிறிய வகை நீர்மூழ்கி கப்பல்ல 2 டார்பிடோக்களை எடுத்து செல்ல முடியும். இந்த டார்பிடோக்களை பயன்படுத்தி தேவைப்படும் சமயத்துல எதிரி நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர் கப்பல்கள் மீது தாக்குதலும் நடத்த முடியும். இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் அன்மேன் அண்டர் சி வெஹிக்கிள மாசகன்டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனம் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சிறிய வகை அன்மேன் நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி மேரிடைம் சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன் ஆபரேஷனை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் ஆட்டோமேட்டட் ட்ரோன்கள் போன்று தன்னிச்சையாகவே இயங்கக்கூடியது. இதை ஆபரேட் செய்வதற்கு எந்த ஒரு ஹியூமன் கனெக்ஷனும் தேவையில்லை. இந்த எக்ஸ்ட்ரா லார்ஜ் அன்மேன் அண்டர் சி வெஹிக்கிள்கள்னால நீண்ட நேரம் கடலுக்கு அடியில் பதுங்கி இருந்து எதிரிகளை கண்காணிக்க முடியும். தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள அன்மேன் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்கள் அளவில் சிறியது. இந்த சிறிய வகை அன்மேன் அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்கள் ரிமோட் கண்ட்ரோல் மூலமா இயக்கப்படும். ஆனா தற்போது இந்தியா உருவாக்கும் எக்ஸ்ட்ரா லார்ஜ் அன்மேன் அண்டர் வாட்டர் வெஹிக்கிளை ஆபரேட் செய்வதற்கு ரிமோட் கண்ட்ரோல்கள் தேவையில்லை. இது முழுக்க முழுக்க தன்னிச்சையாகவே இயங்கக்கூடிய அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்கள். இந்த சிறிய சப்மரீன்களை பயன்படுத்தி கோஸ்டல் டிஃபென்ஸ் மற்றும் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் ஆபரேஷன்களையும் கேரி அவுட் செய்ய முடியும். இது போன்ற எக்ஸ்ட்ரா லார்ஜ் அன்மேன்ட் அண்டர் வாட்டர் வெஹிக்கிளை அதிக அளவுல பயன்படுத்துவதன் மூலம் இந்தியாவுடைய கோஸ்டல் சர்வேலன்ஸை மிக பெரிய அளவுல அதிகரிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.